முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச கைது. பாசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்யவும் சிஐடிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மற்றும் தங்கத்தை தேடி சம்மாந்துறையில் அகழ்வு நடவடிக்கை. கோட்டபாயவின் கைது செய்தி. சிஐடியின் சாட்சியங்களினூடாகவே தீர்மானம். அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. ஆடைகளின்றி சித்திரவதை செய்யப்பட்ட சுரேஷ் சலை மனைவியின் பரபரப்பு வாக்குமூலம். ஜான்சன் பெர்னாண்டோவின் ஹோட்டலை சுற்றி வளைத்த போலீசார். நடந்தது என்ன? மக்களுக்கு அவசர நிவாரணம் வழங்க கோரி அரசுக்கு பொதுஜன பெரமுன கடும் அழுத்தம். யாழ் போதனாவில் இளம்பெண்ணை அவமானப்படுத்திய வைத்திய நிபுணர். காவல் நிலையத்தில் முறைப்பாடு. எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் அரசின் அதிரடி அறிவிப்பு. யாழில் பள்ளி மாணவர்களை குறிவைத்து போதைப்பொருள் விற்பனை. 2 கைது. மட்டக்களப்பில் அடித்து நொறுக்கப்பட்ட வயோதிபரின் வீடு. தப்பியோடிய சந்தேக நபர்கள். டெலோவிற்கு வலுக்கிறது உட்கட்சி முரண்பாடு. செல்வத்திற்கு எதிராக மூத்த உறுப்பினர் போர்க்கொடி. செம்மணியில் நேற்று மீட்கப்பட்ட சிறுவர்களின் நென்புக்கூடுகள். இலங்கை குடியுரிமை பெற்ற இந்திய தமிழர் அதிரடியாக கைது. இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள். சற்று முன்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச கைது. கடந்த 2006ஆம் ஆண்டு யோசித ராஜபக்ச கடற்படையில் சேருவதற்கு தேவையான குறைந்தபட்ச கல்வி தகுதியை பூர்த்தி செய்யாத நிலையில் கடற்படையின் விதிமுறைகளை தளர்த்தி 2ஆம் லெப்டினன்ட் பதவிக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. இதையடுத்து 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்போதைய இலங்கை கடற்படை தளபதி வசந்த கரனாகொட யோசித ராஜபக்சவை பிரித்தானிய கடற்படை பயிற்சி கல்லூரியில் இணைப்பது குறித்த கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்த நிலையில் அதே ஆண்டு நவம்பர் மாதம் கோரிக்கையை ஏற்க முடியும் என்று பயிற்சி கல்லூரி பதிலளித்திருந்தது. அத்துடன் கடற்படையில் போதிய அனுபவமோ எந்தவொரு விசேட திறமையோ வெளிக்காட்டாத நிலையில் குறித்த காலத்திற்குள்ளாகவே அவர் பிரித்தானிய ரோயல் கடற்படையின் விசேட பயிற்சி நெறியொன்றிற்கு அனுப்பப்பட்டிருந்தார். அத்துடன் கடற்படையில் பணியாற்றிய காலங்களில் அவருக்கு பல்வேறு வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டிருந்ததாக ஊடகங்களில் செய்திகளும் வெளியாகியிருந்தன. உரிய தகுதியில்லாமல் உள்வாங்கப்பட்ட இவர் அரசாங்கத்தின் சுமார் 22.2 மில்லியன் நிதியை பயன்படுத்தி பிரிட்டன் மற்றும் உக்ரைனில் பயிற்சிகளை பெற்றதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. மேற்கண்ட விடயங்கள் குறித்து லஞ்ச ஊழல் மற்றும் மோசடிகளை விசாரிப்பதற்காக ஆணைக்குழுவிற்கு ஏராளமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் இது தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை வழங்க நேரில் வருகை தருமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவரை நேற்று ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் சட்ட ரீதியான காரணங்களால் அவரால் முன்னிலையாக முடியாது என ஆணைக்குழுவிற்கு கடிதம் மூலம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் தற்போது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். பாசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்யவும் சிஐடிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பாசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவிற்கு கொழும்பு கோட்டை நீதவான் ஃபசன் அமரசேன இன்று உத்தரவிட்டுள்ளார். நிதி முறைகேடு தொடர்பான நீதவான் விசாரணை இன்று நீதிமன்றத்தின் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மற்றும் தங்கத்தை தேடி சம்மாந்துறையில் அகழ்வு நடவடிக்கை. சம்மாந்துறை போலீஸ் பிரிவில் உள்ள தொய்யும்வட்டை கீழ்கண்டம் பகுதியில் தனியார் வயல் காணியொன்றில் இன்று புதன்கிழமை அகழ்வு பணியொன்று மேற்கொள்ளப்பட்டது. அம்பாறை விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் நீதிமன்ற உத்தரவுக்கமைய மேற்கூறித்த அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த காணியில் கடந்த காலங்களில் விடுதலை புலிகள் நிலத்தில் ஆயுதங்கள் மற்றும் தங்கத்தை புதைத்து மறைத்து வைத்துள்ளதாக சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த காணியில் மண்ணகழ்வு பேக்கோ இயந்திரம் மூலம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஒரு தடய பொருளும் கிடைக்கவில்லை என்பதுடன் அகழ்வு பணி நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு அவசர நிவாரணம் வழங்க கோரி அரசுக்கு பொதுஜன பெரமுன கடும் அழுத்தம்.
நாட்டில் நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் மக்களுக்கு அவசர நிவாரணங்களை வழங்குவது குறித்த விரிவான விளக்கங்கள் மற்றும் யோசனைகள் அடங்கிய அறிக்கை ஒன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இதுகுறித்த ஊடகவியலாளர் சந்திப்பு பத்திரமுள்ள நெல்லு மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்ரன மற்றும் டிவி சாணக்க ஆகியோர் கலந்து கொண்டு விவரங்களை வெளியிட்டனர். இதன்போது சாகர காரியவசம் குறிப்பிட்டதாவது, திரைசேரியில் 1 டிரில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி உபரியாக இருப்பதாக ஜனாதிபதியும் நிதியமைச்சரும் பெருமையுடன் கூறி வருகின்றனர். மக்களின் வரிப்பணம் மற்றும் கருவூல பிணைமுறைகள் மூலம் திரட்டப்பட்ட நிதியை கருவூலத்திற்குள் முடக்கி வைப்பதில் எந்த பயனும் இல்லை. இதனால் பிணைமுறைகளுக்கான வட்டி சுமையை அதிகரித்து தற்போது 100 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை வட்டியாக செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அரசின் முதன்மை பொறுப்பு கருவூலத்தை பணமாக்குவது அல்ல, மக்களை பாதுகாப்பதேயாகும். இதனால் மக்களுக்கு உடனடியாக நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சிரேஷ்ட பிரஜைகளுக்கு நிலையான வைப்புகளுக்கு விசேட வட்டி 15% வரை உடனடியாக அரசு வழங்க வேண்டும் எனவும், அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்துடன் 5% உடனடியாக தற்காலிக ஆறுதலாக சேர்க்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அது மாத்திரமன்றி மாணவருக்கு மதிய உணவாக 300 ரூபாய் தொகையாக அதிகரிக்க வேண்டும் எனவும், பொருட்களுக்கான வட் வரியை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும், சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினரின் மறுமலர்ச்சிக்காக 300 பில்லியன் ரூபாய் நிதியுதவியுடன் கூடிய சலுகை கடன் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். அது மாத்திரமல்லாது சுப எல்னினோ காலநிலை மாற்றத்தால் ஏற்படவுள்ள உணவு நெருக்கடியை எதிர்கொள்ள விவசாயிகளுக்கு வழங்கப்படும் 3000 ரூபாய் பண மானியத்திற்கு பதிலாக 50 கிலோகிராம் எடையுள்ள உரமூட்டை ஒன்றை 3000 ரூபாய் சலுகை விலையில் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கடற்தொழிலாளர் சமூகத்திற்கு 6 மாதங்களுக்கு 1 லிட்டர் எரிபொருள் ரூபாய் 150க்கு மானியம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆடைகளின்றி சித்திரவதை செய்யப்பட்ட சுரேஷ் சலீம் மனைவியின் பரபரப்பு வாக்குமூலம். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலீம் தடுப்பு காவலில் இருந்தபோது ஆடைகளின்றி சோதனைக்குட்படுத்தப்பட்டதை குற்றப்புலனாய்வு துறையினர் ஏற்றுக்கொண்டதாக சுரேஷ் சலீமின் மனைவி மனோரி சலீம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் இன்று கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது கணவர் சுரேஷ் சலீம் தற்போது வரை உண்ணாவிரதத்தை கைவிடவில்லை எனவும், உண்ணவோ நீரருந்தவோ அவர் தொடர்ந்து மறுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது சலீமின் உடல்நிலை கவலைக்கிடமான நிலையை எட்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோட்டபாயவின் கைது செய்தி. சிஐடி சாட்சியங்களின் ஊடாகவே தீர்மானம். அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படவுள்ளார் என்று சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் வதந்தியானவை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இவரையும் கைது செய்யும் நடவடிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களம் திரட்டும் முறையான சாட்சியங்களின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கைது செய்யப்படவுள்ளார் என்று சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாவதுடன் தம்மை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி அவர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் என்றும் அறிய முடிகிறது. எனினும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களுடன் அவருக்கு இருக்கும் தொடர்புகள் குறித்த விவரங்கள் தற்போதைக்கு என்னிடமில்லை. ஒரு குற்றவியல் விசாரணை முறையான திசையில் நகரும் போது அந்த உண்மைகள் தங்களை நோக்கி வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகவே சிலர் இவ்வாறு பதற்றமடைந்து நீதிமன்றத்தை நாடக்கூடும். தற்போதைய அரசு எவ்வித அரசியல் பழிவாங்கல்களையும் செய்யாது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் திரட்டும் சாட்சியங்களின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜான்சன் பெர்னாண்டோவின் ஹோட்டலை சுற்றி வளைத்த போலீசார். நடந்தது என்ன? முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவிற்கு சொந்தமானது என கூறப்படும் ஹோட்டலை போலீசார் சுற்றி வளைத்து சோதனையிட்டுள்ளனர். குறித்த ஹோட்டலில் சட்டவிரோத நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூரியவிற்கு இந்த தகவல் கிடைத்துள்ளது. அதற்கமைய வளான மத்திய ஊழல் ஒழிப்பு அதிரடிப்படையினரால் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 2 லில்லி வீதியில் அமைந்துள்ள சிட்டி ஹோட்டல் எனப்படும் நட்சத்திர ஹோட்டல் ஒன்று இவ்வாறு சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் குறித்த ஹோட்டலை சோதனை செய்தபோது எவ்வித சட்டவிரோத பொருட்கள் அல்லது நடவடிக்கைகள் கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ் போதனாவில் இளம்பெண்ணை அவமானப்படுத்திய வைத்திய நிபுணர். காவல்துறையில் முறைப்பாடு.
யாழ் போதனா வைத்தியசாலையில் விபத்து மற்றும் சத்திர சிகிச்சை பிரிவு பகுதியில் இயங்கும் சிற்றுண்டி சாலைக்கு உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக சென்ற 21 வயது இளம்பெண் ஒருவர் வைத்திய நிபுணரால் அவமானப்படுத்தப்பட்டதாக யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று காலை 7:30 மணியளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சிற்றுண்டிச்சாலை உரிமையாளரின் மகளான இளம்பெண் மோட்டார் சைக்கிளில் வைத்தியசாலை வளாகத்திற்குள் நுழைந்தபோது பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை நிபுணர் அவரை இடைமறித்து தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் அவரது பெற்றோரையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு இளம்பெண் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளின் சாவியை எடுத்துச் சென்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் மன உளைச்சலுக்குள்ளான பெண் அப்பகுதியில் சென்ற ஒருவரின் கைபேசியை பயன்படுத்தி சம்பவத்தை தனது பெற்றோருக்கு அறிவித்துள்ளார். இதையடுத்து சம்பவத்திற்கு வந்த வீட்டார் மகளை அழைத்துச் சென்று யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர். எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் அரசின் அதிரடி அறிவிப்பு. உள்நாட்டில் மக்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய முதல் சந்தர்ப்பத்திலேயே எரிபொருள் விலை குறைப்பிற்கான பலன் வழங்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எனினும் உலக சந்தையில் நிலவும் தற்போதைய நிச்சயமற்ற தன்மை காரணமாக விலை குறைக்கப்படும் குறிப்பிட்ட காலப்பகுதியை தற்போதைக்கு உறுதியாக கூற முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் கூறியது, உலக சந்தையில் ஏற்படும் சாதகமான மாற்றங்களின் நன்மைகளை மக்களுக்கு நேரடியாக கடத்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம். நாட்டின் பொருளாதார செயற்பாடுகளை எவ்வித தடையுமின்றி சீராக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாயின் மக்களுக்கு இந்த எரிபொருள் நிவாரணங்களை வழங்குவது அவசியம். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் இன்னும் இறுதி உடன்பாடு எட்டப்படவில்லை. ஒருவித நிச்சயமற்ற நிலைமை நீடிக்கிறது. எனினும் இருதரப்பினரும் இந்த உடன்படிக்கையில் கையெழுத்திடும் பணிகளை வரும் வெள்ளிக்கிழமைக்குள் அதிகாரப்பூர்வமாக செய்து முடிப்பார்கள். வெள்ளிக்கிழமை இந்த உடன்படிக்கை கையெழுத்தான பின்னர் உலக பொருளாதார நிலைமை சாதகமான முறையில் மாறும் என நம்பப்படுகிறது. அந்த சாதகமான சூழ்நிலையில் நல்ல பலன்கள் எமது நாடு போன்ற நாடுகளுக்கும் கிடைக்கும் பட்சத்தில் அதன் நன்மைகள் நிச்சயமாக மக்களுக்கு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் அடித்து நொறுக்கப்பட்ட வயோதிபரின் வீடு, தப்பியோடிய சந்தேக நபர்கள். மட்டக்களப்பில் வயோதிபர் ஒருவரின் வீடு அடித்து சேதப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நொச்சிமுனை பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் இரு குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன்போது அங்கிருந்த முதியவர் ஒருவர் ஆலயத்தில் சண்டை பிடிக்கக் கூடாது என தெரிவித்து மோதலை தடுத்தபோது அவர் கீழே விழுந்து தலையில் காயம் ஏற்பட்டது. குறித்த முதியவரின் வீடு நொச்சிமுனை இசை நடன கல்லூரி வீதியில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவ தினத்தன்று முதியவர் மற்றும் அவரது மனைவி வீட்டை பூட்டிவிட்டு சமுர்த்தி காரியாலயத்திற்கு சென்றுள்ளனர். இதன்போது கூறிய ஆயுதங்களுடன் மோட்டார் சைக்கிளில் அங்கு சென்ற இருவர் வீடு பூட்டியிருந்ததை அடுத்து மதில் மேலால் குதித்து வீட்டின் கதவை உடைத்து ஜன்னல் மற்றும் அலுமாரிகள் கண்ணாடிகளை உடைத்து வீட்டை சேதப்படுத்தி தப்பியோடினர். இதையடுத்து வீடு திரும்பியவர்கள் வீடு உடைத்து சேதப்பட்டிருப்பதைக் கண்டு காவல்துறையினருக்கு அறிவித்தனர். இதையடுத்து இது தொடர்பான விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் பின்னர் வீடுகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களை கண்காணித்த போது அது தொடர்பாக இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். டெலோவிற்கு வலுக்கிறது உட்கட்சி முரண்பாடு, செல்வத்திற்கு எதிராக மூத்த உறுப்பினர் போர்க்கொடி. கட்சியின் யாப்பிற்கு எதிராக செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில் டெலோ இருக்கும் வரை அக்கட்சியின் எத்தகைய செயற்பாடானாலும் சரி, அனைத்திலும் சரி, டெலோவை புறக்கணியுங்கள் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மூத்த உறுப்பினர் ஏகநாதன் விஜயபவானந்தா தமிழ் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மூத்த உறுப்பினரான ஏகநாதன் விஜயபவானந்தா ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்திருந்த போது இது தொடர்பாக தெரிவித்துள்ளார். சில சில்லறைகளின் சில்லறைத்தனமான செயற்பாடுகளால் இன விடுதலைக்காக போராடி பெரும் அமைப்பு சீர்குலைந்துவிட்டது. குறிப்பாக பாலியல் வியாபாரியான இன்றைய டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனின் செயற்பாடுகளே கட்சி நலிவடைந்து போக பிரதான காரணமாகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாலியல் விவகாரத்தில் சிக்குண்ட பின்னரும் தலைமை பதவியை தக்க வைக்கவென தலைமை குழுவிடம் கெஞ்சி பெற்ற கால அவகாசத்தை பயன்படுத்தி இன்று தனது பதவியை நிரந்தரமாக உறுதி செய்திருக்கிறார் அடைக்கலநாதன். சிரேஷ்ட உறுப்பினர் ரமேஷின் கொலைக்கு இன்னமும் நியாயம் கிடைக்கவில்லை. பாலியல் விவகாரத்திற்கும் தீர்வு வழங்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில் தமிழ் மக்களின் பிரதிநிதியாக தமிழீழ விடுதலை இயக்கம் மீள புனரமைக்கப்பட வேண்டும். இதை சுட்டிக்காட்ட முயற்சித்தால் அல்லது தவறை சுட்டிக்காட்ட முற்பட்டால் அவர்களெல்லாம் கட்சியில் இருந்து வெளியேற்றப்படும் நிலை ஏற்படுகிறது என அவர் தனது கருத்தை முன்வைத்திருந்தார். செம்மணியில் நேற்றும் சிறுவர்களின் எண்புக்கூடுகள் மீட்டெடுப்பு.
செம்மணி புதைக்குழியில் நேற்றைய தினம் 6 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் 6 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தும் எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணியில் 24ஆம் நாள் பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்நிலையில் 2 சிறுவர்கள் உட்பட 6 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட அடையாளமும் காணப்பட்டது. அதேவேளை 2 நாணயங்களை ஒட்டியவாறு எலும்புக்கூடொன்றின் இடுப்பு பகுதியில் இருந்து சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. இதுவரையில் 366 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 357 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தும் எடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பில் அடித்து நொறுக்கப்பட்ட வயோதிபரின் வீடு, தப்பியோடிய சந்தேக நபர்கள். மட்டக்களப்பில் வயோதிபர் ஒருவரின் வீடு அடித்து சேதப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நொச்சிமுனை பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் இரு குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன்போது அங்கிருந்த முதியவர் ஒருவர் ஆலயத்தில் சண்டை பிடிக்கக்கூடாது என தெரிவித்து மோதலை தடுத்த போது அவர் கீழே விழுந்து தலையில் காயம் ஏற்பட்டது. குறித்த முதியவரின் வீடு நொச்சிமுனை இசை நடன கல்லூரி வீதியில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவ தினத்தன்று முதியவர் மற்றும் அவரது மனைவி வீட்டை பூட்டிவிட்டு சமுர்த்தி காரியாலயத்திற்கு சென்றுள்ளனர். இதன்போது கூறிய ஆயுதங்களுடன் மோட்டார் சைக்கிளில் அங்கு சென்ற இருவர் வீடு பூட்டியிருந்ததை அடுத்து மதில் மேலால் குதித்து வீட்டின் கதவை உடைத்து ஜன்னல் மற்றும் அலுமாரிகள் கண்ணாடிகளை உடைத்து வீட்டை சேதப்படுத்தி தப்பியோடினர். இதையடுத்து வீடு திரும்பியவர்கள் வீடு உடைத்து சேதப்பட்டிருப்பதைக் கண்டு காவல்துறையினருக்கு அறிவித்தனர். இதையடுத்து இது தொடர்பான விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் பின்னர் வீடுகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களை கண்காணித்த போது அது தொடர்பாக இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இலங்கை குடியுரிமை பெற்ற இந்திய தமிழர் அதிரடியாக கைது. இலங்கை குடியுரிமை பெற்ற இந்திய பிரஜையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாடொன்றில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி கிட்டத்தட்ட நபர் ஒருவரிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்தமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை அடுத்து நேற்று பிற்பகல் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.